வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால என்னென்ன இல்லைன்னு பார்த்துட்டு தேவையான லிஸ்ட்டெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு காய்கறி வாங்க வேண்டிய பையையும் எடுத்து பேக் பண்ணிட்டு எப்போ வெளியில் போனாலுமே நம்ம கையில் வந்து ஒரு பாட்டில் தண்ணி இருக்கணும். கட்டாயம் கையில் தண்ணி இருக்கணும். நம்ம வந்து வெயிலில் போகிறோம், என்ன வேணாலும் நமக்கு நடக்கலாம், மயக்கம் வரலாம், தாகம் எடுக்கலாம், என்ன வேணாலும். அதனால எப்பயுமே நம்ம கையில் தண்ணி இருக்கணும். தண்ணியை எடுத்து பேக்கில் வச்சுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்த இடம் வந்து ஸ்டார் பஜார் தான். இங்கே வந்து எல்லாமே ஓரளவுக்கு சாப்பாடு ஐட்டம் மட்டும் ஓரளவுக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கும். கம்மின்னு சொல்ல முடியாது. வெளியில் ஒரு 150 ரூபாய்க்கு வாங்குற பொருள் இங்கே ஒரு 145 ரூபா. அந்த மாதிரி ஒரு 4 ரூபா 5 ரூபா வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். பெரிய பெரிய கடைக்கு போகிறது இந்த கடைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். சாப்பாட்டு ஐட்டம் மட்டும், மற்ற பொருள் எதுவுமே நமக்கு வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடைக்காது. நம்மளோட சாப்பாட்டு ஐட்டம் மட்டும் ஓரளவுக்கு கம்மியாக கிடைக்கும். அதனாலவே எப்போ சாப்பாடு ஐட்டம், அரிசி பருப்பு எது வாங்குறதா இருந்தாலும் நம்ம வந்து இங்கே தான் வந்து வாங்குவோம். கிட்டத்தட்ட இங்கே வந்ததுலேருந்தே இது தான் வாங்குவோம். வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஜூஸ் கடையை பார்த்தோன்னே உள்ளே ஓடி ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டேன். எனக்கு நீ ஜூஸ் வாங்கி கொடுத்தாதான் நான் வீட்டுக்கு வருவேன். சரி 2 லெமன் ஜூஸ் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்து எவ்வளோ ஆர்வமாக ஓடுறேன் பாரு, அதை கழட்டி குடிக்கிறதுக்காக. வீட்டுக்கு போன உடனே 3 டம்ளர் எடுத்தோம். ஆளுக்கு ஒரு டம்ளராக ஊற்றி 3 பேரும் ஃபஸ்ட்டு அதை தான் குடித்தோம். பயங்கரமாக கிறக்கம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு கிறக்கம், பசி வேற மயக்கம் ஆயிடுச்சு. சரி வீட்டுக்கு போனோன்னே எப்படி வச்சாலும் சமைச்சு சாப்பிட்றதுக்கு வந்து டைம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி கண்டிப்பாக ஜூஸ் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கிட்டோம். 2 அங்கேயே குடிக்கலான்னு பார்த்தோம். வேண்டாம், பார்சல் வாங்கிட்டு போனோம்னா கொஞ்சம் கூடவும் இருக்கும். நம்ம ரெண்டு பார்சல் வாங்கினா நம்ம 3 பேரும் ஆளுக்கு ஒரு டம்ளராக குடிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு ஜூஸை தான் குடித்தோம். குடிச்சு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் வெளியில் வச்சு சமையலுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு காய்கறி கட் பண்ணி கொத்தமல்லி புதினா சமையலுக்கு தேவையானதை மட்டும்தான் ஃபஸ்ட்டு எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுட்டு இது வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய ஆரம்பித்தோம். எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு குக்கரில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குக்கரில் செஞ்சுட்டு அதை குக்கரில் விசில் மாட்டி வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா போய் எல்லாத்தையும் எடுத்து அரிசி பருப்பு ஜீனி வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அங்கங்கே பாக்ஸில் எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கூட்டிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பாடு ரெடி பண்ணேன். சாப்பாட்டில் வந்து நெய் ஊற்றி சாப்பிடும்போது நமக்கு பிரியாணி வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால சாப்பாட்டிலே குக்கர்லேயே நெய் கலக்கியாச்சு. ஓகே பாய்.